செவ்வாய் சனி சேர்க்கை அல்லது செவ்வாய் சனி இணைவு. ஜோதிடத்தில் ஒரு கிரகம் தனியாக இருப்பதை விட சேர்ந்து இருந்தால்தான் அந்த இடத்தின் பலம் அதிகமாகும். அதே நேரம் பலன்களும் நடைபெறும், நிகழ்வுகள் நடைபெறும். இப்போ சூரியனை தனியாக இருக்கின்றார், அதுவும் மேசத்தில் இருக்கின்றார் என்று வைப்போம். அங்கே சூரியன் உச்சம், அப்போ சூரியன் வலிமையாக இருக்கின்றார், யோகமாக இருக்கின்றார் என்று சொல்லலாம். ஒளி கிரகங்கள் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அதை யோகம் என்று சொல்கிறாங்க. அதை குரு பார்த்தால் மிகவும் நல்ல யோகம். உதாரணமாக உச்சமான சூரியனை குரு பார்த்தால் சிவராஜ யோகம் என்று சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அதுவும் நேருக்கு நேர் துலாத்திலிருந்து குரு பார்த்தால் அது சிவராஜ யோகமாக மாறுகிறது. இப்போ மேசத்தில் சூரியனும் சந்திரனும் இருந்தால் அமாவாசை யோகம் என்று இலகுவாக சொல்லிவிடுவாங்க. சாஸ்திரம் எப்படி சொல்கிறது என்றால், சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் தமிழ் ஜோதிடம் அதை எப்படி சொல்கிறது என்றால், நல்ல புத்திசாலியாக பிழைப்பான். சூரியன் தனியாக இருப்பதற்கும் சந்திரன் தனியாக இருப்பதற்கும் இருவரும் சேர்ந்து இருப்பதற்குமான அந்த பவர் ரொம்ப அபரிவிதமாக வெளிப்படும் என்று கூறுகின்றனர். அதிலும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து மேசத்தில் இருந்தால் மிகவும் சிறப்பான யோகமாக சொல்லப்படுகிறது. அப்படியென்றால் சூரியன் சந்திரன் மேசத்தில் இருந்தாலோ, சனி கும்பத்தில் இருந்தாலோ, அல்லது மகரத்தில் செவ்வாய் இருந்தாலோ, தனுசில் குரு இருந்தாலோ அந்த யாதகர் உலகளவில் பெயர் வாங்கிறது ஒரு பக்கம் இருக்க, சொசைட்டியில் நல்ல பெயர் எடுப்பாங்க என்று சொல்லலாம். இதில் விசேடமான சேர்க்கை என்பது சனியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது. சனியின் செவ்வாயின் சேர்க்கையை மிக பிரமாதமாக பாடல்களில் சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அணுகுண்டு வடித்தால் எப்படி பிச்சு கொண்டு போகுதோ அப்படித்தான் சனி செவ்வாய் சேர்க்கை என்பது. அதனால தான் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் ரொம்ப கடுமையான பலன்களை சொல்கிறாங்க. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை யோகமாக அமைந்த ஜாதகங்கள் நிறைய உண்டு. பெரிய அறிஞர்களாகட்டும், பெரிய அறிவியல் வல்லுநர்களாகட்டும், பெரிய விஞ்ஞானிகளாகட்டும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறவங்க இருக்கிறார்கள். கமலா ஹாரிஸ் ஜாதகத்தில் செவ்வாய் சந்திரனோடு பரிவர்த்தனை ஆகின்றது, சனி செவ்வாயோடு தொடர்படுகின்றது. மிக பெரிய புகழ் பெறக்கூடிய அமைப்பும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கையில் உண்டு. அது பாசிட்டிவாக பிச்சு கொண்டு போகுதா அல்லது நெகட்டிவாக பிச்சு கொண்டு போகுதா என்பதை ஜாதகத்தில் அமைந்திருக்கின்ற இடத்தை பொறுத்து சொல்லணும். அந்த வகையில் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்பது சில நிலைகளில் சில ராசிகளோடு சம்பந்தப்படும் போது ரொம்ப கடுமையான பலன்களை கொடுக்கின்றது என்பது உண்மை. செவ்வாய் வேகமான கிரகம், ரொம்ப கோபமான கிரகமும் கூட. இது எல்லாம் செவ்வாயின் குணங்களை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். பிபி கூடுது என்றால் செவ்வாய் லக்னத்தோடு ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற அர்த்தம். அவர்களுக்கு தான் பிபி திடீரென்று உயரும். இந்த பக்கம் சனியை பொறுத்தவரை தாழ்மையான குணம், மந்தன் என்றெல்லாம் ஜோதிடத்தில் அழைக்கப்படுகின்ற. அப்போ வேகமான ஒருவரோடு ஆமை ஊர்வது போல நடக்கும் ஒருவரை கொண்டு சேர்த்தோம் என்றால் செவ்வாய் அடிக்கடி டென்ஷன் ஆகிறது நியாயம்தானே. ஏன் இதுக்கு உங்களையே உதாரணமாக எடுப்போம். நீங்கள் மிக விரைவாக நடக்கக்கூடிய ஒருவர். சில பேர் ரொம்ப ஆறுதலாக நடப்பார்கள். அதில் ஒருவர் உங்களோடு சேர்த்து நடக்க சொன்னால் நீங்கள் கெரிய வாடா என்று சொல்வீர்கள், அவன் கெரிய வரமாட்டான், உங்களுக்கு நேரம் போகும், இன்றைக்கு காலமே என்னத்தில் முழிச்சோமோ தெரியல என்று டென்ஷன் ஆகிக்கொண்டே இருப்பீர்கள். அவனும் சீக்கிரம் நடக்கிறான் இல்லை, எவ்வளவு நேரம்தான் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள். அப்படித்தான் செவ்வாய் சனி சேர்ந்திருக்கும் போதும் இங்கு நடக்கிறது. இது எது வரைக்கும் என்றால், சனி செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுல சனி வலுப்பெற்றோ அல்லது செவ்வாய் வலுப்பெற்றோ இருந்தால் இந்த தோஷம் நிவர்த்தியாகும். இவங்களுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை என்பது பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பித்துவிடும். சனி ஆட்சியாக இருக்கணும் அல்லது செவ்வாய் ஆட்சியாக இருக்கணும், அல்லது சனி உச்சமாக இருக்கணும் அல்லது செவ்வாய் உச்சமாக இருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு வகையில் ஒரு கிரகம் வலிமையாக வந்துட்டாலே ரொம்ப பாசிட்டிவாக செயல்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அந்த வகையில் சனி செவ்வாய் சேர்க்கை என்பது மற்ற இடங்களில் சேர்வது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உதாரணமாக துலாத்தில் செவ்வாய் சனி சேர்ந்து விட்டது என்றால் இங்கு சனி உச்சமாகிறார். செவ்வாய்க்கு இந்த இடத்துல பவர் குறைந்துவிடும். இதே மேசத்தில் ஒன்று சேர்ந்தால் சனி அங்கு நீசமாகி விடுவார், பவர் குறைவார்.
செவ்வாய் வலுவாக இருப்பார். அப்போ இது மாதிரியான காம்பினேஷன்ஸ் செவ்வாய் ஆட்சி ஆகிறதோ சனி உச்சமாகிறதோ இந்த அமைப்பில் இந்த சேர்க்கை வந்துவிட்டது என்றால் சனி செவ்வாய் சேர்க்கை ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும். அதிலும் குறிப்பாக அந்த தசாபுக்தி நடக்கும்போது அந்த சக்தி அபரிவிதமாக வெளிப்படும் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பாருங்கள். துலாம் லக்கினம், மிதுன ராசி, 3இல் ராகு, 4இல் சனி செவ்வாய் மற்றும் சுக்கிரன், 5இல் புதன் மற்றும் சூரியன், 9இல் கேது மற்றும் சந்திரன், 11இல் குரு. இவருக்கு 4ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை கூட சுக்கிரனும் இருக்கின்றார். இந்த 4ஆம் இடத்தில் உள்ள சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையை எடுத்துக்கொண்டால் தோஷம்தானே என்றால் இந்த ஜாதகத்துக்கு தோஷமில்லை. என்ன காரணம்? மகரத்தில் செவ்வாய் உச்சமாகின்றார். அதே நேரம் சனி ஆட்சியாகின்றார். சசயோகத்தில் இருக்கின்றார். அதே நாளில் செவ்வாய் உச்சமாகி ருசக யோகத்தில் இருக்கின்றார். பஞ்சமகா புருஷ யோகத்தில் முக்கியமான 2 யோகங்கள் சனியால் வருவது. இந்த சசயோகம் மற்றும் ருசக யோகம் இந்த 2 யோகமும் இந்த 4ஆம் இடத்துக்கு வந்து சேர்க்கிறது. இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை சனி செவ்வாய் சேர்க்கை மிகுந்த பாசிட்டிவாக இருக்கும் என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல வேணுமென்றால் அது கூட சுக்கிரன் இருக்கின்றார். சுக்கிரன் 4வது கேந்திரத்தில், அதாவது சப்தம கேந்திரம் என்று சொல்லுவார்கள், அங்கு சுக்கிரன் இருக்கின்றார். அந்த சுக்கிரன் பாவக்கிரகமான செவ்வாயோடும் மற்றொரு பாவக்கிரகமான சனியோடும் சேர்ந்திருக்கின்றார். அதிலும் அவர்கள் 2 பேரும் மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கிறார்கள். இந்த கிரகங்களோடு லக்னாதிபதியாக சுக்கிரன் சேர்ந்திருக்கின்றார். அப்போ நிச்சயமாக சுக்கிரன் நல்ல பலனை கொடுப்பார் என்று சொல்லலாம். எப்போது கொடுப்பார்? தனது தசாபுக்தியில் கொடுப்பார் என்று சொல்லலாம். இவருக்கு சனி மகா தசைதான் பிரமாதமாக சம்பாதிக்க வைக்கும் தசை என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, இவர் 5க்கு அதிபதி 4இல் இருக்கின்றார். அவர் கூட லக்னாதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கின்றார்கள். அப்போ கடல் கடந்து போவதற்கான யோகம் வலுவாக உண்டு என்று சொல்லலாம்.